என்னடா சும்மா தளபதி எதுக்குமே வாயை திறக்கல, ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் பண்றதை பத்தி அவர் எதுவும் பேசவே இல்லை, வாய்ஸ் அவுட் கொடுக்கவே இல்லை, இதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாரான்னு சொல்லிட்டு சும்மா ஏதாவது பேசணும்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. போன மாசம் ஜூன் 11 நியூ டெல்லியில NITI ஆயோ கவர்னிங் கவுன்சில் சொல்லிட்டு எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸையும் கூப்பிட்டு பிரைம் மினிஸ்டர் ஒரு மீட்டிங் வச்சாரு. அதுல விஜய் வாஸ் த ஒன்லி சீஃப் மினிஸ்டர் ஹூ ஸ்போக் அபவுட் திஸ் இஷ்யூ. தமிழ்நாட்டுக்கு நீட் செட் ஆகாது, தயவு செஞ்சு நீட்டை தூக்கிடுங்க அண்ட் ரிலீஸ் பண்ண வேண்டிய எஜுகேஷன் ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து திருப்பி எங்களுக்கு ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எஜுகேஷனை பத்தியும் நீட்டை பத்தியும் பேசின ஒரே சீஃப் மினிஸ்டர் அவர் மட்டும் தான். நாங்க வந்த நீட்டை ஒழிப்போம் காதுல, நாங்க வந்த நீட்டை ஒழிச்சிருவோம், எங்களுக்கு மட்டும் தான் என்ன தெரியும், எங்களுக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லிட்டு 4 வருஷம் நல்லா வச்சு பேசக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். வாய் இருக்கு, ஃபோன் இருக்கு, மைக் இருக்குன்னு சொல்லிட்டுலாம் வந்து பேசிட்டு இருக்கக்கூடாது. என்னத்தையாவது கமெண்ட் பண்ணிட்டு என்னத்தையாவது பேசணும்னா ஏதாவது பேசணும் போங்க. சும்மா நசன் அவர் அதை பேசல, இதை பத்தி பேசல, இதை பத்தி பேசல, உங்க ஆள் வச்சு காலில். இது வரைக்கும் இந்தியாவிலேருந்து ஏதாவது ஒரு சீஃப் மினிஸ்டர் இந்த இஷ்யூ பத்தி பேசியிருக்காங்களா எனக்கு தெரியல. ஆனா பேசுனா ஆர்டிகல் 365 படி என்ன நடக்கும் நீங்களே சர்ச் பண்ணி பாருங்க. பிளஸ் ஆர்டிகல் 356 என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நீங்களே ரிசர்ச் பண்ணி பாருங்க.